அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உச்சத்தில் சுக்கிரன் இனி யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக சுக்கிர உச்ச பயிற்சி எப்படி அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுக்கிரன். சகாயாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்திற்குள் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரன் பொதுவாக அஷ்டமத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அங்கு உச்சம் பெறுவது நிச்சயமாக பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளை விளக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியன், ராகு மற்றும் புதன் போன்ற கிரக நிலைகளும் அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் அங்கு உச்சம் பெறுவது சில நேரங்களில் சாதகமற்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலும் கூட இனி யாராலும் அசைக்க முடியாதது என்று சொல்லக்கூடிய வகையில் சில முன்னேற்றமும் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். இதே போன்று ராகுவும் பார்க்கப்படுகிறார். இந்த பகை கிரகங்களுடைய கூட்டணியின் காரணமாக எட்டவன் 8ல் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது இந்த உச்ச சுக்கிர பயிற்சி. என்றால் சுக்கிரனின் பார்வையிலும் ராசியின் அதிபதியான சூரியனை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவேதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் அங்கு உச்சம் பெற்றிருப்பது, ராசியின் அதிபதியுடன் இணைந்திருப்பது என அனைத்துமே எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களையும் இனி யாராலும் அசைக்க முடியாதது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சத்தில் இருக்கிறாருங்க சுக்கிரன். இதன் காரணமாகவும் 4 கிரக நிலைகள் இணைந்து சப்தம பார்வையால் தனஸ்தானம், குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல சிரமங்கள் தகர்த்தெறியக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு 4 கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுகிறார். சுக்கிரனினுடைய சுக்கிர திசை நடைபெற்றால் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல எதிர்பாராத வகையில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். ஆனால் நேரங்கள்ல சுக்கிரன் துரதிருஷ்டவசமாக சில எதிர்பாராத சிரமங்களையும் ஏற்படுத்தி விடுவார். அதிலும் குறிப்பாக 6, 8, 12 ஆகிய இடங்களில் சில எதிர்பாராத சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் அதிலும் விதிவிலக்காக பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அங்கு உச்சம் பெறும்போது இதில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் மறைவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவேதான் மனித வாழ்வுல செல்வ செழிப்பு, சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழ்நிலை போன்ற அனைத்தையும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் அஷ்டமஸ்தானத்தில் மாறி சஞ்சரிப்பது சுக்கிரனின் அமைப்பு. நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையிலும் சாதகமான பல நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன. இருந்தாலும் அஷ்டமத்தில் பல கிரக நிலைகள் வீற்றிருப்பதால் சிம்மராசிக்காரர்கள் எந்த பணியை செய்தாலும் முன் யோசனையுடனும் திட்டமிட்டும் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெரும்பான்மையான கிரக நிலைகள் அஷ்டம பாதிப்பையும் தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதால் சற்று விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது சுக்கிரன் ஒவ்வொரு கிரகத்துடன் இணையும் போது பல்வேறு மாறுபட்ட பலன்களை கொடுப்பார். ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணையும் போது அதிகாரத்துடன் கூடிய வசதி வாய்ப்பு கிடைக்கும். ராகுவுடன் இணையும் போது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும், புதனுடன் இணையும் போது புத சுக்கிர யோகமும் நிறைந்து கிடைக்கும். தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி மிக சிக்கலான சவால் நிறைந்த பணிகளை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவே புத சுக்கிர யோகம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அஷ்டம பாதிப்புகளால் பல்வேறு வகையான தோஷங்கள் நிச்சயமாக விலகுவதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதே போன்று சந்திரனுடன் இணையும் போது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பார். இப்படி பல்வேறு வகையான இணைவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுவதால் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு. குடும்ப ரீதியாக ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுவதால் நிச்சயமாக குடும்பத்தில் ஒற்றுமையும் உறவும் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது.
அஷ்டமஸ்தானத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக இந்த தருணம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது. பொறுமையாக நிதானமாக செய்தாலும் கூட அவற்றை செம்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் குடும்ப ரீதியான பணிகளில் உண்டு என்பதை தெளிவாக குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். எனவே குடும்பம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய எவ்வளவு சங்கடம் நிறைந்த விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. உத்தியோக ரீதியாக உங்களது அதீத விசுவாசமே வேலையில் இருக்கக்கூடிய பல சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை எண்ணி நிச்சயமாக வருத்தம் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் சுக்கிரன் உச்சத்தில் இனி யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல உத்தியோக ரீதியான சிறப்பான மாறுதலை பெறுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார். எனவே அனைத்து விதமான பணிகளிலும் மிக அற்புதமான மாற்றம் உண்டு. ராசியின் அதிபதி பாக்கியஸ்தானம் ஆகிய 9 உச்சம் பெறும்போது அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்பட்ட தடைகள் மேலும் தவிடுபடியாக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையாக கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சுமார்ட்டாக செய்து முடிப்பதோடு அவற்றில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்காக பல ஒப்பந்தங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரன் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய அளவிற்கு என்னிடம் திறமை இல்லையே, என்னுடைய திறமையை வெளிக்கொணர முடியாமல் பல்வேறு வகையான தோஷங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனே என்று வருத்தப்படக்கூடிய கலைத்துறையினருக்கு நிச்சயமாக சுக்கிரன் அஷ்டமத்தில் அமர்ந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை ரீதியான பல சிரமங்கள் விலகும். விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்புகள்ல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளை நம்பிக்கையுடனும் திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு கணித்து அதற்கு ஏற்றவாறு செயல்பாடுகளை மாற்றுவதால் மிக சிறந்த வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்த்தபடி பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு 9 இருப்பது பெண்மணிகளுக்கு வெகுவளவுல அஷ்டம பாதிப்புகளும் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகளும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கிடைப்பதோடு பெண்மணிகள் திட்டமிட்ட அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.